எந்த விஷயங்களா இருந்தாலும் அதிமுக எந்த வகையிலையும் அடிபணியாமல் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அம்மா வழியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல. ஏன்னா நீங்கள் எப்பவுமே எங்களை எதிர்த்து தான் நிறைய விஷயங்கள் விவாதங்கள் அக்கறையோட பேசுறேங்கிறாரு. அக்கறையோட பேசலை, எங்களை எதிர்த்து தான் சொல்லுவார். நான் பார்க்கில் பார்க்கும்போது கூட சொல்லுவேன், நீங்கள் காங்கிரஸில் இல்லாமல் திமுகவில் இருந்திருந்தா நேரம் நீங்கள் ஒரு மந்திரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு காங்கிரஸை விட திமுகவுக்கு சப்போர்ட்டர் அவர். அதனால நான் இப்போ சொல்கிறேன், கண்கட்ட பின்னாடின்னு இல்லை, எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் எப்பவுமே எங்கள் தனித்துவத்தை அம்மா வழியில, புரட்சி தலைவர் வழியில, எடப்பாடியார் நம்ம பழனிசாமின்னு சொல்றதை விட அவருக்கு மக்கள் கொடுத்த வாய்ப்புல நோ ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற இதுல இப்ப கூட எங்களுடைய வாக்குகள் சதவீதங்களும் அதிமுகவுடைய சதவீதங்கள் எடுத்துக்கிட்டா, திமுகவுடைய இதுலையும் எடுத்துக்கிட்டா 3.9. அவ்வளவுதான். நாங்க இந்த எலெக்ஷன்ல இன்னும் புள்ளி விவரமா பார்க்கும்போது அப்படிதான் வரும். எதுக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல. நீங்க போட்டியிட்ட இடங்களும் அவங்க போட்டியிட்ட இடங்களும் ஒண்ணு கிடையாது. என்னது number of seats contested அப்படிங்கறதையும் பார்க்கணும்ல. இல்ல அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எங்களுடைய தனித்துவத்தை நாங்க எப்பவுமே இழக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த தனித்துவத்தை அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இழக்காம இருந்திருந்தா தமிழ்நாட்டுக்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிச்சுவேஷன் இருந்திருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். மேடம் வந்து எத்திக்ஸ் பத்தியில இருந்தீங்க, மந்திரி சபையில 10 ஆண்டுகள் இல்லன்னு சொல்லல மேடம். நாங்க இருந்தது ஒரு அரசியல் கூட்டணி, நீங்க இருந்தது ஒரு கொள்கை கூட்டணி. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. கொள்கை கூட்டணியா இருந்தனால தான் வந்து நீங்க போய் நீட் எல்லாத்துக்குமே கையெழுத்து தமிழ்நாடு அடகு வச்சுட்டு வந்தீங்க. அந்த கொள்கை கூட்டணி அமைச்சர் காந்தி செல்வனும் காங்கிரஸும் தான் கொண்டு வந்தது. திருப்பி நாங்களும் அறிக்கையில சொல்றோம், பொது வெளியில சொல்றோம். நீங்க கொண்டு வந்த திருப்பி இன்னமும் நீங்க அந்த பொய்யை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னமும் அந்த பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. It is on the record. It is not on the record. திமுக உடைய மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் காந்தி செல்வன் இருக்கும்போது தமிழ்நாட்டுல திமுக கொண்டு வந்தது, நீட்ட கொண்டு வந்தது காங்கிரஸ்ல. அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல கொண்டு வந்தது? சரி, நான் லெட் மீ கம் டு டிஸ்கஷன். லெட் மீ கம் டு ஆர்குமென்ட் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இப்ப இந்த ஆர்குமென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்த உடனே ஒரே கையெழுத்துல நாங்க எராடிகேட் பண்ணிடுவோம். நீங்க போய் இந்தியா அலையன்ஸ் மணி சார் சொன்னார்ல இந்தியா மீட்டிங்ல இந்த எதிக்ஸ்லாம் எங்க போச்சு? அப்ப பிஜேபி மத்திய பிரதேஷ்ல இருக்கிற மத்திய பிரதேச பிள்ளைக்கு நீங்க பேர் வச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல நீங்க நானும் இருக்கணும்ங்கறதா எங்க விருப்பம்னு மத்திய பிரதேசத்திலயும் வந்து அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து உடைச்சிட்டு தான் உள்ள வந்தாங்க. கர்நாடகாலயும் அப்படிதான் வந்தாங்க. அந்த அப்பெல்லாம் எத்திக்ஸ் எங்க போச்சு? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் போய் நீங்க இந்தியா அலையன்ஸ்ல போய் உங்க கட்சி உட்கார்ந்துச்சுல, அப்ப அந்த எத்திக்ஸ் எங்க போச்சு? ஏன் இன்னைக்கு மட்டும் எத்திக்ஸ பத்தி பேசுறீங்க? நாட்டை வந்து அங்க பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் வந்து ஒரு கேம் அந்த டீம் வந்து ஃபேரா விளையாண்டுச்சுன்னா எங்களே ஃபேரா விளையாடுங்கன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு சார். ஆனா அது வந்து டோட்டலா எங்கள் ஆயுதம் என்ன என்பதை எதிரிதான் தீர்மானிக்கணும்ங்கறீங்களா? Not really, but அவங்க இப்ப வந்து மக்களோட நலன் அப்படின்றது basically India should remain India. அவ்வளவுதான். Already pre-poll they are having the with the alliance oda majority. ஆனா என்ன பீட்டர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க சொல்றது எல்லாமே ஐடியல் சிச்சுவேஷன்ல கரெக்ட். ஆனா இங்க அவர் வைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அக்யூசேஷன் என்னன்னா, இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய அக்யூசேஷன் என்னன்னா, இங்க தேர்தல் அது முறையாக நடத்தப்பட்டதா, அதுல அட்வான்டேஜ் யாருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. அப்படி ஐடியல் சிச்சுவேஷனா இல்ல அப்படிங்கற ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அதனால ப்ரீபோல் அலையன்ஸ் படிதான் அந்த மாதிரி நீங்க பேசிட்டு போலாமா மணி? நீங்க திரு ஷானவாஸ் நீங்க தான் அதை தொடங்குனீங்க. மணி அவர்களுடைய கருத்துல இருந்து முரண்பட்டீங்க. ஆனா அது ஒரு எத்திக்கல் பிராக்டிஸ்னு ஒன்று இருக்கேன்னு கோகுலேந்திரா அவர்களும் சொல்றாங்க. அதை நம்ம மீறது சரியா இருக்க முடியுமா? ப்ரீபோல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மாற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தங்களுக்கு வாய்ப்பான முடிவைத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் தேடுவார்கள். தங்களுக்கு எது எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும் என்கிற தொலைநோக்கோடு தான் திட்டங்களை தீட்டுவார்கள். அந்த அடிப்படையில இப்ப நாங்க போய் நம்ம அண்ணன் பீட்டர் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க வலிஞ்சு சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர போறதில்லை. அப்படி ஒரு நிலைக்கு நாங்க போக மாட்டோம். ஆனால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய எதிர்கால நலனிலிருந்து ஒரு முடிவை எடுப்பார்கள். எப்படி எடுப்பாங்கன்னா, ஏற்கனவே பாஜக கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்த இடங்களில் யாரோ வைத்து ஆட்சி அமைத்தார்களோ அந்த கட்சியில புதிய ஃபேக்டரை உருவாக்கி அங்கிருந்து ஆட்களை உடைச்சு எடுத்துட்டு வந்து புதிதாக இவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்தார்கள். நிறைய எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு அங்கே தேர்தலை நடத்தி இவர்கள் வெற்றி பெற்று இவர்களுடைய வலிமையை கூட்டிக் கொண்டார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம்.
இது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாத அவ்வளவு அரசியல் அனுபவம் பெற்றவர், நிதிஷ்குமாருக்கு தெரியாத அவ்வளவு முதிர்ச்சியானவர். அப்போ இந்த 40 பேருடைய ஆதரவை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் கொடுத்து மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக்கினால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இதே நிதிஷ் கட்சி எம்பிக்களையும் சந்திரபாபு நாயுடு கட்சி எம்பிக்களையும் ரிசைன் பண்ண வச்சு மீண்டும் அங்கே தேர்தலை நடத்தி பாஜக வலிமை பெறுமா பெறாதா, அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு இசைவாக தேர்தல் ஆணையம் நடக்குமா நடக்காதா, இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? ட்ராக் அப்படி இருக்கா? ஓகே, முழு வரலாறு நமக்கு என்ன பாடம் எடுக்குது? ஜனநாயகத்தை பற்றி யார்கிட்ட பேசுறோமோ அவங்ககிட்ட தான் பேச முடியும், அரசை பற்றி யார்கிட்ட பேசுறோமோ அவங்ககிட்ட பேச முடியும். நான் என்ன சொல்றேன், நேர்மையான எதிரியோட தாங்க அதெல்லாம் பேச முடியும். நம்ம பேசக்கூடிய இந்த அறம் ஜனநாயகம் எல்லாம் பாஜகவுக்கு புரியாது. அவங்க உடன் சேர்ந்தவர்களே பிளக்கிறவங்க, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு 11 பேரை பிரிச்சுக்கிட்டு போறாரு ஓபிஎஸ், முழு மெஜாரிட்டியோட சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன நடந்திருக்கணும்? ஒரு பெரும்பான்மையின் படி சசிகலா அவர்கள் தானே அன்னைக்கு வந்து பொறுப்புல வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆனா ஒரு 11 பேரை மட்டும் கூட்டிட்டு போனவருக்கு எப்படிங்க அன்னைக்கு அதிகாரம் வந்துச்சு? 11 பேரை மட்டும் கூட்டிட்டு போனவர் எப்படி ஒரு ஃபேக்டரா மாறினாரு? அவர் சொன்னதுதான் எப்படி நடந்துச்சு? அப்ப யார் அதுக்கு பின்னாடி இருந்தா? அவரே என்ன சொன்னாரு? மோடி சொல்லித்தான் நான் செஞ்சேன், குருமூர்த்தி சொல்லித்தான் நான் போய் தியானம் பண்ணேன். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதே 2 பேரை கூட்டி வச்சு கவர்னர் மாளிகையில கவர்னர் சேர்த்து வச்சாரா? இது ஜனநாயகமா அறமா? அப்ப இப்படிப்பட்ட கட்சி நாளைக்கு நிதிஷ் கட்சிக்குள்ள இதை செய்யாதா? இப்படிப்பட்ட கட்சி நாளைக்கு சந்திரபாபு கட்சிக்குள்ள இதெல்லாம் செய்யாதா? என்ன வேணாலும் நடக்கும். அப்ப அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகே, ரைட். ஆச்சாரி குறுக்கிட விரும்பினாரு, நான் வரேன். ஷானவாஸ். ஆச்சாரி. எஸ். அதாவது கத்திய செல்வன் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸும் வந்து சொன்னாங்க, ஷானவாஸும் சொன்னாங்க. அதாவது வந்து இவங்க நிதிஷ்குமாரும் சரி, இவங்க சந்திரபாபு நாயுடும் கூட இவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த சைடு அவங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே வந்து உருவாக போறது இல்லை. ஏன்னா வந்து ஜனாதிபதி ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படின்ற முறையில என்டிஏ பார்ட்னர்ஸ்க்கு வந்து தேவையான 272 சீட்டு ஆல்ரெடி வந்துருச்சு, 290 வந்துருச்சு. ஆக மொத்தம் அந்த கிளைமை வந்து ஸ்டேக் பண்ணும்போது, என்டிஏ ஸ்டேக் பண்ணும்போது திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, ஆனா 2 பேரும் ஆதரவு கடிதம் கொடுக்கணும். சந்திரபாபு நாயுடுவும் திரு நிதிஷ் குமாரும் ஆதரவு கடிதம் கொடுக்கணும் தானே? அந்த நாள் வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்குமான வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படிங்கறத எப்படி மறுக்க முடியும்? இல்லையே, அது மாதிரியான சூழ்நிலையே இப்ப வந்து வரலையே. இப்ப அது சப்போஸ் வந்து அவங்க இன்னைக்கு காலையிலேயே மத்தியானமோ ஈவினிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அது மாதிரி வந்து ஒரு அந்த சூழ்நிலை இவங்க நம்ம வந்து இது வந்து ஒரு கற்பனையான, அவங்க 2 பேருமே இது ஒரு கற்பனையான ஒரு விவாதத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து விலகி போயிருவாங்கன்னு ஈவன் அப்படி இதுவரை தன்மை ஆச்சாரி, இதுவரை இந்த நிமிடம் வரைக்கும் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ நாங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுகிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதே நிதிஷ்குமாரோ அதே சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி கூடயும் திரு அமித்ஷா அவர்களோட பேசியிருக்காங்க. இவங்க சோனியா காந்தி கிட்டயோ ராகுல் காந்தி கிட்டயோ மல்லிகார்ஜுன் கார்கே, மம்தா பானர்ஜி நிதிஷ்குமாரோடு பேசியிருக்கிறார், சரத் பவார் பேசியிருக்கிறார். தலைமை தாங்கிறது யார்? நான் உங்களுக்கு சொல்ற தகவல்களை சந்திரபாபு நாயுடுவோடு டி.கே. சிவகுமார் பேசியிருக்காரு, அவரோடு தமிழ்நாட்டில இருந்தும் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் பேசித்தான் சார் இருக்கிறாங்க. பட் அது அதாவது கூட்டணி பத்தி பேசினாங்களா? ஆல்ரெடி எங்கள்கிட்ட வேற என்ன பேச போறாங்க சார்? கூட்டணியில இல்ல, இவங்க வந்து எங்க கூட்டணிக்கு வாங்க, அதுக்கு அவரு எஸ் சொன்னாரா நோ சொன்னாரா? அது மாதிரி எதுவுமே இல்ல சார். ரொம்ப சிம்பிள் சார். வந்து சந்திரபாபு நாயுடு தன்னோட பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிருக்காரு, இதுவரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் உங்கள்கிட்ட பார்கெயின் பண்றாரு, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இன்னும் அவர் வந்து தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவுன்னு எந்த இடத்துக்கு வரல. அவருக்கு வந்து அங்க வந்து அவர் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அதுக்குரிய அந்த ஒரு பிரச்சனை இல்லையே. அங்க என்ன அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு? பெரும்பான்மை வச்சிருக்காரு. அதாவது நாளைக்கு என்டிஏ மீட்டிங் நடக்க போகுது. நாளைக்கு என்டிஏ மீட்டிங்ல அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது ஒருவேளை இந்த விவாதத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு விஷுவல் திங்கிங்கா தான் நான் பாக்குறேன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸாக சரியா, அதே மாதிரி ஷானவாஸா இருந்தாலும் சரி, இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய அனுமானமா இருக்கிறது. ரைட் ரைட். திரு மணி. எஸ்.
இல்ல பீட்டருக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். பீட்டர் சொன்னார் நான் வந்து ஹைலி பிலோசாபிக்கலாவும் டாக்மெட்டிக்காவும் பேசுறேன். நான் அப்படி கூட பேசல. பீட்டருக்கு நான் சொல்ல விரும்புறது, ஐயா அப்படி கூட நினைக்காதீங்க, நான் பிராக்டிக்கல் பார்லன்ஸ்ல இருந்து பேசுறேன். நம்பர்ஸ் கேம்ல நீங்க பின்ன